நமது தமிழ் திரைப்படத்தை பொறுத்து உதாரணத்துக்கு ஊனம், நம்ம ஊர்ல ஊனமுற்றவர் அப்படின்னு சொல்றாங்க. அதை மாற்றி அவர்களுக்கு மாற்றுத்திறனாளி என்று அரசாங்க கட்சிகள் பதிவு செய்ய வைத்தது ஊனம் என்கிற ஒரு பாடல். அந்த படத்தில் வந்ததுனால தமிழ் பேசவே மாற்றிருக்காங்க. யாரும் ஊனமுற்றவர்கள் சொல்லக்கூடாது, மாற்றுத்திறனாளி என்று கூற வேண்டும். அப்படி ஒரு அரசாங்க ஆணையம் வந்திருக்கு. அப்படி ஒரு தன்னம்பிக்கையோட படங்கள் நிறைய இருக்கதான் செய்யறது. அதுக்கு உதாரணமா ஒவ்வொரு பூக்களுமே சொல்கிறது அந்த ஆட்டோகிராஃபர் படம். மூடநம்பிக்கையை காட்டு வரும் சினிமா, மூடநம்பிக்கையை கிண்டல் அடிப்பாரும் சினிமா தான். அதனால் இரண்டும் நல்லதும் சொல்கிறது, கெட்டதும் சொல்கிறது. வரலாற்று கதைகளை பார்த்தா கொடியோடும் இருக்கிறான், நல்லவனும் இருக்கிறான். கொடியன் இருப்பதால் தான் ஒரு ஹீரோ, ஒரு கதாநாயகனை உருவாக்கணும். கொடியன் இல்லைன்னா கதாநாயகன் கிடையாது. அப்ப இதையும் பிரித்து பார்க்க வேண்டும். இப்படி இருக்கணும், இப்படி இருக்க வேண்டாம் என்று பிரித்து பார்க்கிறது. அதுதான் நம்ம சொல்லிடுறோம். இப்போ நம்ம கூடான இருக்கோம், நம்மளோட எல்லா இலக்கியங்களும் மகனான ஒரு கூடான எல்லாமே சொல்லி கூடான பற்றி பேசுறாங்க. அதே மாதிரி தான் எது வேண்டும் வேண்டாம் என்று பிரித்து எடுக்க வேண்டும். கடைசியாக நான் என்ன சொல்ல விரும்புகிறேன் என்றால், நண்பர்களே, நம்ம சட்டையில் வைத்திருக்கும் பேனா நிமிர்ந்துதான் இருக்கும். ஆனா எழுதி பொறப்பாக தலைக்குடிந்துதான் எழுதும். அதே போல் நீங்கள் தலைக்குடிந்த உங்கள் பேனா தலைக்குடிந்த தீர்ப்பு நல்ல தீர்ப்பாக இருக்கும் என்று கண்டிப்பாக நான் நம்புகிறேன். மேலோட்டமாக பார்க்காமல் உங்களோட எண்ணங்கள் கீழாக ஆராய்ந்து கண்டிப்பாக நல்ல இதழ்கள், நல்ல படங்கள், நல்ல இருக்கதான் செய்வது என்று தீர்ப்பு இருக்கும் என்று மிகவும் நம்பிக்கையோடு நம்புகிறேன். இந்த வாய்ப்பளித்த அனைவருக்கும் என்று மிக்க நன்றி. பொங்கல் விழாவுக்கான இந்த பட்டிமன்றத்தில் பேசிய 6 அறிஞர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் பாராட்டுகிறோம். உங்கள் சார்பாக புதிதாக ரொம்ப கஷ்டம். ஏன்னா எடுத்த காரியத்துல இப்ப இவங்களுக்குலாம் இருக்கிற நெருக்கடி என்னன்னா, நல்ல தமிழில் பேச முயற்சி செய்கிறார்கள். அதனாலேயே பேசும்போது கொஞ்சம் வேகம் குறையும். நாங்கெல்லாம் எதுலையும் பேசுவோம். இவங்க கொஞ்சம் அது செய்யறதுனால ஒரு சில நேரங்கள் அந்த கருத்துக்கள் போர்வையா வராது. பட்டிமன்றத்திலேயே குறுகிய நேரத்தில் செய்தி சொல்றதான் கஷ்டம். 1 hour பேசுறது ரொம்ப எளிமையான விஷயம். 8 நிமிஷத்துக்குள்ள கொண்டு வரதான் கஷ்டம். அதனால அதற்காக இவர்கள் எடுத்திருக்கிற முயற்சி மிகுந்த பாராட்டுக்குரியது. அறிஞர்களை போல இவருக்கு 6 பேரும் பேசியிருக்கிறார்கள். சினிமாங்கிறது ஒரு பெரிய விஷயம். எவ்வளவு காலம்? ஏற்கனவே 80 வருஷத்துக்கு கதையை சுருக்கி 8 நிமிஷத்துல சொல்றது 6 நிமிஷத்துல சொல்றது ரொம்ப கஷ்டம். நான் எனக்கு அஞ்சே பேசினேன், 6 நிமிஷம் தான் கொடுத்தேன். ஏன்னா 8 மணிக்கு இங்க முடிக்கணுமா? தங்கமணி வேற ஐயா சொல்லி இருக்கிறாரு. ஒரு எங்க இருக்கிறாரு தெரியாது, திடீர்னு மாட்டிருக்கீங்களா வம்பா போயிடும். ஏன்னா இங்க வரும்போது தீர்ப்பு சொல்றது இடைஞ்சலாயிடும். போன வருஷமும் அப்படிதான். அதனால அவங்க வேக வேகமா தள்ளி விட்டார். அந்த நெருக்கடிக்கு மத்தியிலும் மிக சிறப்பாக பேசியிருக்கிறார்கள். இப்போ மணி 25 நிமிஷம் இருக்குன்னு நினைக்கிறேன். 8 மணிக்கு கரெக்டுங்களா? சரியா? நான் அது வரைக்கும் பேசலாமா? உங்க அனுமதியோடு திரைப்படத்தை பற்றி நாம ரொம்ப பேசியிருக்கிறோம். எந்த ஒரு சமூகமும் கலைகளோடு தான் வளரும். சிலப்பதிகாரம் படித்தவர்களுக்கு காதல் பாடல் நல்லா தெரியும். இந்திர விழா என்று ஒரு விழா இருந்திருக்கிறது. எழினி அப்படின்னு ஸ்கிரீனை பத்தி சொல்லப்படுகிறது. ஸ்கிரீன் இருக்கு இல்லையா, ஸ்கிரீன் மூடுறது பற்றி எழினின்னு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ காலகாலமாகவே கூத்து, பாட்டு, நாடகம், நடிப்பு எல்லாம் இருந்தது. காலகாலமா இருந்தது. சினிமா வந்த போதுங்க இது கொஞ்சம் வரலாறுங்க. நான் ரொம்ப ஜோக் அடிக்கிறது தான் நீங்க நினைச்சீங்கன்னா நான் அது மாதிரி பேசுறேன். இல்லை ஒரு செய்தி தெரிஞ்சுக்கணும்னா அது மாதிரி பேசுறேன். நீங்க தயவு செய்து என்ன மன்னிக்கணும். ராஜா தான் சிரிக்கலாம் நினைச்சு வந்தீங்கன்னா ஒரு வரலாறு நம்ம சொல்லி ஆகணும். நம்ம ஊர்ல எப்படி சினிமாவுக்கு வந்தாங்க அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். 1930 எல்லாம் அதுக்கு முன்னாடி எல்லாம் நாடக சபாக்கள் தான் இருந்தது. இது கூட நம்ம அண்ணா கணேஷ் இருக்கிறார். அவர் நிறைய நாடகங்கள் நினைச்சிருக்கிறார். நாடகங்கள் தான் இருந்ததுங்க. இந்த மண்ணில பொது இடங்களில பெண்ணும் ஆணும் தொட்டுக் கொள்வது தவறு என்று நம்பப்பட்டது பொது இடங்களில். அதனாலதான் நாடகங்களிலே நடிப்பதற்கு நம்ம ஊர்ல
நாடக மேடையில பெண் வேஷம் போட்டு ஆண் நடிப்பான், பெண் நடிக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் சிகரம் வச்ச மாதிரி சினிமாவை ஆரம்பிச்ச காலத்துல மீனாட்சி கல்யாணம் ஒரு சினிமாவை ஒருத்தர் எழுதார். ஒரு பெரிய சீலை வாங்கி மதுரைக்கு வந்து முதல்ல அவுட்டோர் ஷூட்டிங். அதெல்லாம் ஒரு பெரிய இதுக்கு வந்தார் கேமரா வந்தா, மதுரையில மீனாட்சியாக நடிப்பதற்கு நம்ம ஊர் பெண்கள் யாரும் வரவில்லை. இது ரெக்கார்ட். ஏன்னா ஒரு பெண் வந்து மீனாட்சியாக நடிப்பதற்கு கூட அதிகாரம் பூசி ஒரு சினிமாவை நடிக்க நம்ம தமிழ் பெண்கள் யாருமே வரல. கடைசியா அவங்க என்ன பண்ணாங்கன்னா, ஆங்கிலோ இந்தியன் பெண்கள் அன்னைக்கு இருந்தாங்க. ஆங்கிலோ இந்தியன் தெரியும் இல்லையா? அதுல ஒரு பெண்ணை பிடிச்சி அவரு மீனாட்சியா நடிக்க வச்சாரு. அப்போ மதுரையில மறியல் பண்ணினாங்களா, எங்க தாய் மீனாட்சி அவ கலர் கருப்பு, ஆனா நீ ஒரு வெள்ளக்காரியை கொண்டு நடிக்க வைக்கிற. வெள்ளக்காரின்னா ஆங்கிலோ இந்தியன். அவங்க எப்படி நடிக்க வைக்கலாம்? இந்த தாயை பொறுக்க மாட்டா சாபம் விடுறேன்னு ஊர்க்காரங்க பூரா பக்தி மேலிட்டு கட்டிக்கிறாங்க. அந்த ஆளு ஒரு வாடகை கேமரா வாங்கி வந்திருக்காரு. அவருக்கு கேமரா டெக்னாலஜி தெரியல. கடைசியில பார்த்தா அவர் படம் எடுத்து பிலிமெல்லாம் எடுத்து பார்த்துக்கிறது அதுல தலையில்லாம வரணும். உடனே நீங்க சொல்லிருக்காங்க, எங்க தாய் இந்த சாபம் படம் எடுத்து போயிடுச்சு. இது வரலாறு, இது உண்மை. ஒரு இடங்களிலே பெண்கள் ஆண்களை தொட அனுமதிக்கவில்லை. அப்படி ஒரு சமூகத்துல மகாகவி பாரதி இருந்தார். மனைவியை தொட்டு கூட கூட்டி போக மாட்டாங்க. கடையின் வீதிகளிலே பாரதி அவர் மனைவியை தொட்டு அதெல்லாம் பூசிச்சு. சொந்த மனைவியை தொட மாட்டேன்னா, தொடக்கூடாதுன்னு ஒரு சமூக கட்டுப்பாடு இருந்தது. இதெல்லாம் சினிமாக்கள் பெருக்குவதற்கு முன்னாடி மனைவியே பொது இடத்துல தொட மாட்டாங்க. பெண்கள் சினிமாவுக்கு வரமாட்டாங்க, நாடகத்துக்கு வரமாட்டாங்க. நான் இன்னைக்கு கதாநாயகின்னு ஒரு பொண்ணு கொண்டு ஒரு 50 வருஷம் 40 வருஷம் முன்னாடி ஒவ்வொரு படத்துலையும் வில்லின்னு ஒரு கேரக்டர். இந்த வில்லி என்ன செய்வாங்கன்னா, நம்பியாருக்கு முன்னாடி ஒரு அறகுறாயோட நிற்கும். அவர் ஒரு சவுண்ட் அப்படி விட்டு உடனே ரெட் லைட் போடுவாங்க. அப்போ அந்த ஒரு கப்பல இருந்து ஒரு ஊசி போடணும். அது கொடுத்துட்டு ஒரு டான்ஸ் ஆகணும். அதுல சிஐடி சவுண்டெல்லாம் நிறைய நடிகைகள் நடிச்சாங்க. அதுக்கு அவங்க ஒரு பாட்டுக்கு வருவாங்க, போயிடுவாங்க. ஆனா சமீபத்து வளர்ச்சி என்னன்னா, கதாநாயகியே அந்த கவர்ச்சி வேலையும் பண்ணுவாங்க. நம்ம சிவாஜி படத்துலயே பேர் தானே தமிழ் செல்வி. புள்ள வந்து சரியா கேட்கல. நான் ஏன் அப்பாவை நடிக்க அனுமதிச்சேன்? நடிக்க அனுமதி எனக்கு தெரியாம இருக்காங்கல்ல. நான் எங்க இருக்கேன்? கனவு வந்துச்சுன்னா அறவரையே ஆகிடும். ஏன்னா உங்க பொண்ணு எப்படி கனவு நீங்க சொல்ல முடியுங்களா? நல்ல அப்பாவோட கனவு சரி பண்ண முடியும். அப்படி ஆகிட்டாங்க. பேரு தமிழ் செல்வி. எல்லா சினிமாவுக்கும் எவ்வளவு செலவு பண்றாங்க? கதாநாயகி ட்ரெஸ் மட்டும் குறைந்த செலவு வாங்கி போட்டுக்கோ நின்றுக்கோ. அது என்னங்க, நீங்க வேற தமிழ் சினிமா பாருங்க. நார்வேல படம் எடுக்கிறாங்க, ஸ்பெயின்ல போய் படம் எடுக்கிறாங்க. கதாநாயகன் போட் போட்டுருக்கா ஃபுல் சூட்ல இருக்கான். கதாநாயகி மட்டும் மினிமம் ட்ரெஸ். பாவம் யாரு அந்த சூட்ல என்ன பாடு போட்டு எதுக்காக இது? ஏன் இன்னும் ஒண்ணு சொல்றேன். தமிழ் சினிமா வந்த காலங்கள்ல ஆரம்ப காலங்கள்ல கதாநாயகி இப்போ அங்கு வந்தது மதேங்களா, அது ஒரு எக்ஸசைஸ் தான். எம்ஜிஆர் பாட்டு பூரா அந்த மியூட் பண்ணி பாத்தீங்கன்னா எக்ஸசைஸ் தான். கைதுவார் அப்படி வீட்டுவார் இப்படி வருவார், பெரிய எக்ஸசைஸ். இதெல்லாம் பாட்டை மியூட் பண்ணி பாருங்க. ஜனபதி பாக்கிறாங்க இப்படி எக்ஸசைஸ் பண்ணுவாங்க. எம்ஜிஆர் இப்படி பண்ணுவார். வேற ஒண்ணுமே இல்லை. நெருக்கமா தழுவுதல் அப்படின்றது பின்னாடி வந்தது. உங்களுக்கு தெரியுங்களா? நம்ம பானுமதி அம்மா எம்ஜிஆரோட நெருங்கி நடிக்கல ஆரம்ப காலத்துல. ஒரு சினிமால ரொம்ப நெருங்கின உடனே கூட்ட கத்துச்சு, தலைவா எப்படி நம்ம தமிழ் மக்களோட மனசு இருந்தது பாருங்க. எப்படிதான் இருப்பாங்க, மனத்தை சுத்தி ஒரு ரவுண்ட் அடிச்சு நீக்கியும் அவங்க அதுக்குமே கை பிடிச்சி வச்சிருக்குங்க கதாநாயகி. இப்போ வர காட்சிகளை பார்த்தா
குடும்பமா பார்க்கவே முடியலையா? ஒரு சினிமா காட்சி வீட்டுல டிவியில ஓடுச்சுன்னா அப்படியே எரியுது உடம்பெல்லாம். எங்க அப்பா இருக்கிறாரு, எங்க அம்மா இருக்கிறாங்க, என் பையன் இருக்கிறான். 3 தலைமுறை இருக்குங்க. 3 தலைமுறை எப்படியா பாக்குறது? ஒளிவு மறையில இருக்கிற காட்சி சொல்லிருக்கீங்க. சரி, யாராவது கேட்கணும்ல, கேட்டோமா நம்ம கேட்கறது. அவங்க சில நியாயங்கள் வச்சிருக்கிறாங்க. நியூ வேவ் படங்கள்னு ஒன்று வந்ததுங்க 70 ஏவிஎம்னு ஒரு நிறுவனம் இருந்தது. ஏவிஎம் நிறுவனத்துல ஏவிஎம் மேயர் செட்டியார் இருந்தார். அவர் ஒரு படத்துக்கு டி.ஆர். ராஜகுமாரி அந்த அம்மா ஒரு நல்ல நடிகை. அவங்க அந்த காலத்துல அவங்கதான் கவர்ச்சி நடிகை. டி.ஆர். ராஜகுமாரி ஞாபகம் இருக்கலாம், என்ன புரியுது தெரியாது. டி.ஆர். ராஜகுமாரி ரொம்ப நல்ல நடிகை. அவங்க ஒரு படத்துக்கு அவங்களே காஸ்டியூம் ரெடி பண்ணி கை இல்லாத நடிகை போட்டுட்டு வந்தாங்களாம். கை இல்லாம ஸ்லீவ்லெஸ் தற்செயலாக ஏவிஎம் செட்டியார் பார்த்துக்கிறாரு. இது என்ன மாதிரி அப்படின்னு கேட்டாரா? இதுதான் என்னோட காஸ்டியூம் தாங்களா? இன்னைக்கு ஷூட்டிங் கேன்சல் சொல்றாரு. நிஜமாங்க, நீ போய் கை வச்சு ஜாக்கெட் அணிஞ்சாதான் உனக்கு ஷூட்டிங். கை இல்லாத ட்ரெஸ் போடக்கூடாதுன்னு ஒரு ஷூட்டிங்கை கேன்சல் பண்ணாங்க. இன்னைக்கு ஒரு காலத்துல சினிமா கேமரா க்ளோஸ்அப்ல போச்சுன்னா கண்ணீர் வருது. நாசமல்ல, கை வீசமா கை வீசுது. இன்னைக்கு நான் படுத்துட்டு அந்த படத்தை பார்த்து அழுதுருக்கேன். என்ன காட்சியா இருக்கு. சகோதரர் பார்த்தோம்னா என்னன்னு சொல்லி கொடுத்தது தமிழ் சினிமா. நாசமல்லர் காட்டாத சகோதரர் பார்த்தோமா, இன்னைக்கு அந்த போட்டோ என் பையன் சிரிக்கிறேன். என்ன இவருக்கு இப்படி ஆயிடுச்சு? Watching a movie, he is crying. What's happening? இதெல்லாம் என்னது? தமிழ் சினிமா காட்சியிலே ஒரு காலத்துல நாகரிகமான காலத்துல கதாநாயகி அதிகமாக உடலை நெருக்கமாக காட்டவில்லை. 75 பிறகு நியூ வேவ் படங்கள் தான் சகலகலா படம். அவள் இதுல தொடர்ச்சி அடி இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். இந்த சினிமா போக்குல என்ன செய்திருக்கிறது விஷயம். ஒரு 3 பேர் ஒண்ணுல பேசுறாங்க, 3 பேர் நல்லா இருக்கிறாங்க. ஆனா தமிழ் சினிமா நமக்கு செய்த விஷயங்களை மறந்துட முடியாது. இன்னொரு 15 நிமிஷம். நல்ல கவிதைகளை தமிழ் சினிமா தமிழில் தந்தது. காதல் பாடல்கள் கூட நடினம் இருந்தது. வாலி எழுதின எத்தனையோ பாடல்கள். கண்ணதாசனோடு சமகாலத்தில் இருந்ததுனால வாலி ரொம்ப பிரகாசிக்க முடியல. இப்பதான் அவர் பிரகாசிக்கிறார். ஆனா அவர் எழுதின பாடல்கள் காதல் பாட்டு தான். ஐயர் பாடுவாங்க. பவளக்கொடியிலே முத்துக்கள் கூட்டால் புன்னகை என்றே பேராகும். கன்னி ஓவியம் உயிர் கொண்டு வந்தால் வெண்மையில் என்றே பேராகும். இப்ப கேட்டீங்களா? பூமகள்